ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாசமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான உளுந்தம்பருப்பு சாதம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெரைட்டி ரைஸ். வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு சிம்பிளான ரெசிபி, ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் குயிக்காக எதாவது பண்ணணுங்கும் போது இந்த உளுந்தம்பருப்பு சாதம்லாம் நல்ல சாய்ஸுங்க. நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியானதும் கூட. நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தாலும் இந்த உளுந்தம்பருப்பு சாதம் பண்ணலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே உளுந்தம்பருப்பு சாதம் தாளிக்கிறதுக்கு இங்கே சாதம் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா உதிரி உதிரியாக வடித்த சாதம். இது 2 பேர் சாப்பிட்றதுக்கு போதுமான அளவு இருக்கும். சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அடுத்தது இந்த உளுந்தம்பருப்பு சாதத்துக்கு நம்ம உளுந்தம்பருப்பை மற்ற ஸ்பைசஸோடு வறுத்து பொடிச்சு நம்ம சாதம் கிளற போகிறோம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு பேன் சூடானதுக்கப்புறம் நல்லா 2 ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உருட்டு உளுந்தம்பருப்பு, வெள்ளை உளுந்தம்பருப்பு. கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து விடுங்க. இந்த உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டு வாசனை வரணுங்க. உளுந்தம்பருப்பு வறுக்கிற வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் இந்த சாதத்துக்கான ஹைலைட்டு. ஸோ கரிஞ்சிராமல் பொறுமையாக வறுத்து விடுங்க. பாருங்கள், கலர் மாறி வருது, நல்லா வறுபட்டுருச்சு, வாசனை நல்லா வருது. அவ்வளோதான், நல்லா வறுபட்டாச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு விட்டுறலாங்க. இது ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மற்ற ஸ்பைசஸை வறுத்து இதோட சேர்த்து பொடிச்சுக்கலாம். இங்கே அதே பேனில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, அடுத்தது 2 கொத்து கருவேப்பிலை. இந்த மாதிரி பொடிச்ச சாதமெல்லாம் செய்யும்போது கருவேப்பிலையும் நல்லா போட்டு விட்டு அதுவும் வறுத்து நம்ம பொடிச்சுக்கிட்டோம்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப நல்லதும் கூடங்க. கருவேப்பிலையோட சத்துக்களும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இதுவும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். சூடான பேனில் போட்டோம். ஸோ எள்ளெல்லாம் பொரிஞ்சு வெடிக்கும். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 4 வரமிளகாய், காரத்துக்கு நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு புளி. இதை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் அந்த சூடான பேன்லேயே போட்டு நல்லா வறுத்து விட்டுருவோம். ஸோ பொடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. நல்ல வாசனை வருது, நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதையும் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். அதாவது ஏற்கனவே நம்ம உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கிறோம். அது கூடவே இந்த ஸ்பைசஸும் சேர்த்து விட்டுறலாங்க. அடுத்தது அதே பேனில், அதாவது பேன் நல்லா சூடாக இருக்குது, இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிற துருவின தேங்காய். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாங்க. அந்த பேனோட சூட்லேயே நல்லா வறுபட்டுரும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு, தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து ஏற்கனவே வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கிற பொருட்களோட இந்த தேங்காயும் சேர்த்து விட்டுறலாங்க. தேங்காய் நம்ம இப்படி வறுத்து சேர்க்கும்போது நல்ல ஈஸியாக பொடிஞ்சிடும். பாருங்கள், நல்லா பொடிச்சாச்சு. நல்ல கமகமன்னு வாசனையோட உளுந்தம்பருப்பு சாதத்துக்கு பொடி ரெடி. இப்போ நம்ம சாதம் தாளிச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்குறேன். இந்த ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இதில் 1 டீஸ்பூன் உடைச்ச உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. அடுத்ததாக தாளிப்புக்கு 3 வரமிளகாய். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. வெரைட்டி ரைஸஸ் எல்லாம் இப்படி தாளிக்கும் போது நம்ம வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து தாளித்தா சாதம் சாப்பிட்றப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துடலாம். உதிரி உதிரியாக வடித்த சாதம். கண்டிப்பாக எந்த வெரைட்டி ரைஸ் தாளிக்கும் போதும் சாதம் உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பொடிச்சு வச்சுருக்கிற அந்த உளுந்தம்பருப்பு பொடியை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ மிஸ் பண்ணாமல் உப்பு சேர்த்துட்டே கலந்துடலாங்க. இங்கே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா அந்த தாளிப்புகளோடு சேர்ந்து ஈவனாக கலந்தாச்சுங்க. அவ்வளோதாங்க, அருமையான உளுந்தம்பருப்பு சாதம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. உளுந்தம்பருப்பு நல்லா வறுத்துட்டு அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்து மிளகாய் புளி எல்லாமே வறுத்து இதில் பொடிச்சு சேர்த்துருக்குறோம். வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு இது ஒரு குயிக் அண்ட் ஈஸி ரெசிபி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெரைட்டி ரைஸும் கூட.
உளுந்தம்பருப்பு சாதம் ஆக்சுவலி நம்ம ஒரு 2-3 விதமாக பண்ணலாம். ரைஸோடவே உளுந்தம்பருப்பு சேர்த்தே வேக வச்சு செய்கிற ஒரு மெத்தடு இருக்குது. அது ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இப்படி வறுத்து பொடிச்சு சாதத்தோட கலந்து தாளிக்கிற ஒரு மெத்தடு இருக்குது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிங்க. மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த வாசனை நல்லாயிருக்கும். அந்த உளுந்தம்பருப்பு வறுத்து ஸ்பைசஸோடு வறுத்து கலந்துக்கும் போது வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸோ நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தாலும் டக்குன்னு இந்த மாதிரி நம்ம தாளிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.